தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் அதுவும் காதலர் தினம் பிப்ரவரி 14th திரைக்கு வந்திருக்கிற ஒரு காதல் படம், காதல் இல்லாத படம். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிவந்திருக்கிற படம் தான் அந்த 2K லவ் ஸ்டோரி. 2K லவ் ஸ்டோரின்றீங்க, அப்புறம் நட்புக்கு முக்கியத்துவம். ஆமாங்க, நீங்க வந்து காதலா பார்த்தா காதல், காதலிக்காம பார்த்தா நட்பு. அதுதான் வந்து இந்த படத்தோட கதையும் களமும். 2K லவ் ஸ்டோரி. 2K இவன் யுவதி 2 பேரு. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து காதல் இல்லாம நட்பை மட்டும் பரிமாறிட்டு பழகுறாங்க. இன்னொரு பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்து உனக்கு அவன் மேல இருக்கிற காதல் தெரிய வருங்கிறாங்க. அப்பயும் அந்த பொண்ணுக்கு காதல் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல இல்லாமல் போறா. அதன் பிறகு ஹீரோவோட லைஃப்ல, அதன் பிறகும் இந்த பொண்ணு அவனோட நட்போட தான் பழகுறாளே ஒழிய நாயகியாக துடிக்கல. ஆனா அவ தான் இந்த படத்தோட நாயகி, இந்த ஹீரோ தான் நாயகர். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல தங்களுக்குள்ளார இருப்பது காதல் இல்ல, நட்பு மட்டும்தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துற படம் தான் இந்த 2K லவ் ஸ்டோரி. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட வாழ்ற ஹீரோ ஹீரோயினும் அவங்களுக்குள்ளார காதல் இல்ல, ஒன்லி நட்பு தான் இருக்கு அப்படின்னு எடுத்திருக்கிறாரு சுசீந்திரன். எனக்கு தெரிஞ்சு சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழுவுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கிறாருன்னா இந்த படத்தை சொல்லலாம். அழகர் சாமியின் குதிரையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதை விட்டலாம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற லவ் என்ன ஒன்று, இந்த கதையில ஒரே ஒரு இதுன்னா, நம்ம 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் தான் காதலிய, அதாவது தோழிய தோழியா பார்ப்போம், காதலிய காதலியா பார்ப்போம். இதுல இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நட்போ காதலோ கண்டினியூ பண்றாங்க. ஆனா அவங்கள நல்லவங்களா காட்டி நம்மளெல்லாம் கெட்டவங்களா காமிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா கதைக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாதுங்கிறதுனால நாமளும் கண்ணை மூடிட்டு இந்த படத்தை ஸ்டைலிஷா டைரக்ட் பண்ணியிருக்கிற சுசீந்திரனை பாராட்டலாம். இந்த படத்துல வந்து டி இமானோட மியூசிக் தான் நம்மளை வந்து படத்துல வந்து உட்கார வைக்குது. அவ்வளவு பிரமாதமா போட்டிருக்கிறாருங்க. அதுவும் காதல் பாட்டுலாம் யார் மியூசிக்னு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் பிஜிஎம்மும் ஒரு பாட்டு கேட்டோடனே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள. அந்த அளவுக்கு இமான் மியூசிக் போட்டுக்கிறாரு. இந்த படத்தை வந்து ஜெகவீர், மீனாட்சி கோவிந்தராஜன் 2 பேர் தான் இதுல வந்து நண்பன் நண்பி. ஆமா, பாலசரவணன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நண்பர். எல்லாருமே ஒரு ஆர்ட் ஷூட் கம்பெனி வச்சிருக்காங்க. அதுல வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அதுல இவங்க 2 பேரும் காதலோட இருக்காங்க, பள்ளி காலத்திலயும் கல்லூரி காலத்திலயும் அப்படின்னு ஊரே கசிக்குது. ஆனா பாலசரவணன் உள்ளிட்ட அவங்களுக்குள்ளார காதல் கிடையாது, நட்பு தாங்கிறாங்க. அந்த நட்பு எப்படி வந்து கற்புக்கு இணையா போற்றப்படுது அப்படிங்கறதுதான் கதையும் களமும். சிங்கம்புலி அவர் பாத்தீங்கன்னா, இந்த 2 குடும்பமும் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒன்னாயி இவங்களுக்கு அவங்க பொண்ணு பார்க்கறதும், அவங்களுக்கு இவங்க மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் ஒரு இடத்துக்கு போவாங்க. இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் சிட்டில நகர்ற கதை. இன்ட்ரோலுக்கு அப்புறம் கோவை பகுதி கிராமத்துக்கு போயிடும். அங்க என்ன நடக்குது, அங்க சில காமெடி கலாட்டுகள். ஜெயபிரகாஷோட மகன், அவங்க வந்து ஜமீன் மாறின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுல சம்மதம் பேசதான் இவங்க போயிருப்பாங்க. அங்க சில கல்யாண கலாட்டாக்கள், அதையெல்லாம் தாண்டி இவங்க நட்பும் இவங்களுடைய கல்யாண வாழ்க்கையும், அதாவது அவர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, யாரு நம்ம ஹீரோ ஜெகவீர். அதே மாதிரி மீனாட்சி கோவிந்தராஜன் வந்து ஜெயபிரகாஷோட சன்னு. அவர் நிஜத்துலயும் ஜெயபிரகாஷோட சன்னு தான். அருமையா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ஜிபி முத்து, இன்னும் நிறைய நட்சத்திர பட்டாளம், சிங்கம்புலியோட இன்னும் பலரும் இருக்கிறாங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் சுமாரா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க இந்த படத்தை. ஏதோ ஒரு விதத்துல காதலர் தினம் பிப்ரவரி 14 அன்னைக்கு வந்திருக்கிற இந்த 2K லவ் ஸ்டோரி நம்மளை ரொம்பவே கவருது. அதுக்கு மெயின் காரணம் டி இமானோட மியூசிக். அதே மாதிரி இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிற பாப்டோ ஜி தனஞ்சயன், கிரியேட்டிவ் என்டர்டைனர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவர் ஒரு சிறந்த படமா இருந்தால் தான் அவர் வெளியிடுவார். அதை சிறப்பாக செஞ்சிருக்காரு. இந்த படத்தை சிட்டி லைக் பிக்சர்ஸ் பேனர்ல விக்னேஷ் சுப்பிரமணியன் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. மொத்தத்துல 2K லவ் ஸ்டோரி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும். கற்போட இருக்கிற நட்பு, கற்போட இருக்கிற காதல் இந்த காலத்துல அரிது இல்லையா, அதை அழகா காமிக்க முயற்சித்ததுக்காக இந்த 2K லவ் ஸ்டோரி படக்குழுவினரை பாராட்டி இந்த படத்திற்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திகேயன் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.